ஹாய் சார். சொல்லுங்க மேடம். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். சார் ஒரு ஹெல்ப். அங்க வர்ஷினி ஆபீஸ்க்கு வந்துட்டாளா? வர்ஷினி மேடம் இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். இன்னும் வரலையா? இல்ல மேடம். சரிங்க சார், நான் வீட்ல இருக்காளான்னு செக் பண்றேன். ஓகே மேடம். தேங்க்ஸ். ஷூ, இந்த வர்ஷினிக்கு என்ன ஆச்சு? ஆபீஸ் போகாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற எங்க போயிருப்பா? ஏற்கனவே ரொம்ப வெக்ஸா இருந்தா. இதுவும் தப்பான முடிவெடுத்துருவாளோன்னு பயமா இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவளை எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ கடவுளே, கடவுளே, வர்ஷினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ எந்த தப்பான முடிவுக்கும் போயிடவே கூடாது. என் வர்ஷினி எங்க இருக்கான்னு நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். என்னது? ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தெரியுது. வர்ஷினின் பேர் போட்டிருக்கு. அபோஷனா? ஐயோ, என்னது? அபோஷன் பண்ண போறாளா? ஐயோ கடவுளே, இது என்ன பைத்தியக்காரத்தனோ? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வர்ஷினி, ஏன் இப்படி பண்ண? உன்கிட்ட நான் படிச்சு சொன்னனே. அப்படி இருந்தும் எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்ச? என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணல. அப்போ வர்ஷினிய ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்ததா நர்ஸ் சொன்னாங்களே. ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா உங்க தங்கச்சி ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த நேரத்துல அபார்ஷன் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு அவங்க கிட்ட நான் சொன்னாலும் அது அவங்க கேக்குற நிலைமையில இல்லம்மா. பிடிவாதமா அழுதாங்க. அதான் அவங்க விருப்பப்படி ஆபரேஷன் பண்ணிரலான்னு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் கூட போட்டாச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த பொண்ணோட பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவ ஹெல்த் ரொம்ப முக்கியம்ல. அதுல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலமா. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் அவங்க கிட்ட பேசி கவுன்சிலிங் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்பதான் நீங்களே வந்துட்டீங்களே, உங்க சிஸ்டர்கிட்ட நீங்களே பேசி புரிய வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பேசுங்கம்மா, புரிய வைங்க. அப்படியும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா நான் கொடுத்திருக்கிற டேப்லெட்ஸ இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணி கூட்டிட்டு வாங்க. இல்ல டாக்டர், இனி வர்ஷினிய நான் மாசம் செக்கப்க்கு மட்டும் தான் கூட்டிட்டு வருவேன். இப்படி ஒரு எண்ணத்தோட நான் கூட்டிட்டு வரவே மாட்டேன். அவ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுப்பா. இனி அபார்ஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல டாக்டர். ஓகேம்மா, அது உங்க ஃபேமிலி டிசிஷன். ஆனா வர்ஷினி ரொம்ப வீக்கா இருக்காங்க. இன்னும் 3 மாசத்துக்கு அவங்கள கஷ்டமான எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது. அப்படி பண்ணா வயித்துல இருக்க குழந்தை கலைய கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் இவ்ளோ லேட்? ஏங்க, நகை கடைக்கு போனா நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி பொறுமையா யோசிச்சு தானே வாங்க முடியும். ஆமா ஆமா கரெக்ட் தான். அசோக், உங்க அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோடா. இப்போ புரியுதா நான் ஏன் அவ கூட போகலன்னு? என்னங்க சொல்றீங்க? இல்லம்மா, அது வந்து அசோக் இருடா. இருங்க, சொல்ல வேணாம், சொன்னா கேளு. நீங்க சும்மா இருங்க. சொல்லு அசோக். அது ஒண்ணு இல்லம்மா, நீங்களும் அம்மா கூட அப்பவே நகை கடைக்கு போயிருக்கலாமேன்னு கேட்டேன். அதுக்கு இப்ப பதில் சொல்றாரு. டேய், நகை வாங்க போறேன், புடவை வாங்க போறேன்னு அம்மா கூட கிளம்பி போய் அப்பா எத்தனை மீட்டிங்க மிஸ் பண்ணிருப்பாரு. அதான் அப்பாக்கு நல்லாவே தெரியுமே. அதான் அப்பா ஈஸியா எஸ் ஆயிட்டாரு. என்னப்பா? டேய் ஏன்டா என்ன ஏன்டா வம்பல மாட்டி விடுற? அப்பா விடுங்கப்பா, நாளைக்கு இசை கூப்பிட்டா சார் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். எப்படி? என்னது? சரி சரி போதும் விடுங்க. நான் இன்னைக்கு இந்த நகையெல்லாம் வர்ஷினிக்காக தான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க. ஓ, இந்த கொடுமைய பாத்தியா ஸ்ரீஜா? இந்த வீட்ல நீயும் நானும் கூட தான் இருக்கோம். நமக்காக ஒரு குண்டு மணியாவது வாங்கி கொடுத்தாங்களே அவங்க.
இப்போ புதுசா வந்தவளுக்கு மட்டும் இவ்ளோ நகை வாங்கி கொடுக்கறாங்க. இப்ப அதுக்கு என்ன அவசியம் வேண்டியிருக்கு? சூப்பரா இருக்கு. இத பாருங்களேன், நியூ டிசைன் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இருங்க, அங்க பாரு. வா உள்ள போலாம். அக்கா, தோ வந்துட்டாளுங்க பாரு. என்ன வர்ஷினி, நீ ஒரு மாதிரி இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏய், நீ பயப்படக்கூடாது. அக்கா சொல்றேன்ல, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லா தப்பும் அந்த ஸ்ரீஜா பண்ணது வர்ஷினி. நீ இந்த குடும்பத்தோட வாரிச சுமக்கிற. இது பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத, பயப்படாத, புரிஞ்சுக்கோ. அக்கா இருக்கேன். வா, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, வா வா. வா வர்ஷினி, வா வந்து உட்காரு. வர்ஷினி, வா வந்து உட்காரு. வாமா. அத்தை கூப்பிடுறாங்கல்ல, போ. உட்காரு வா. நான் நகை எடுக்க போகும்போதே உன்னை கூட வான்னு சொன்னேன். ஆனா நீ தான் வரல. இந்த நகையெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இத போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? இதோ பாருமா வர்ஷினி, சப்போஸ் உனக்கு மாடல் பிடிக்கலனா கூட சொல்லிடு, உடனே வேற மாடல் கூட மாத்திக்கலாம். ம், என்ன நான் சொல்றது? இங்க பாரு. பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லு. வர்ஷினி, இப்ப எப்படி அத்தை உன் மேல பாசமா இருக்காங்களோ அதே பாசத்தோட உன்னையும் ராகவையும் அவங்க சேர்த்து வைப்பாங்க. நல்லா இருக்காங்க? கையை கொடு. இத போட்டு பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது சுபத்ரா, எல்லா நகையும் வர்ஷினிக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட் செலக்ஷன். ரொம்ப அழகா இருக்கு வர்ஷினி. பேசாம நீ இந்த நகைய நாளைக்கு பந்தக்கால் ஊன்ற ஃபங்க்ஷனுக்கே போட்டுக்கோ. சரிங்க அத்தை. வர்ஷினி, எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வா. எல்லா நகையும் அங்கேயே போட்டு ரெடி ஆயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணும்னா இங்கே வந்து அவ ரெடி ஆகட்டும். அவுட் ஹவுஸ்ல எல்லாம் அவ்வளவு நகை இருக்கிறது சேஃப் கிடையாது.